ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுங்க. பார்த்திங்கன்னா அதை வடை, கீரை வடை, அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறது. ஸோ இந்த கீரை வடைக்கு நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பருப்பு நான் இப்போ 3 விதமான பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு, ஈக்குவல் குவான்டிட்டிஸில் 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம் பருப்பு, 100 கிராம் உளுந்து பருப்பு. ஸோ இது மூணுமே 4 மணி நேரம் ஊற வச்ச பருப்புங்க. 4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு தண்ணி வடித்து வச்ச பருப்பு. ஸோ இது தேவையானது இது. அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸு 2, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு 3 பூண்டு, இது சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான உப்பு, அப்புறம் ஒரு கைப்பிடி கொள்கிற, அவ்வளோதாங்க. இது அரைக்கீரை. ஸோ இதெல்லாம் தான் இதுக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிடலாங்க. அரைக்கிறதுக்கு நாம் முதல்ல பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி, அப்புறம் சோம்பு, இந்த 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதோட கூட நம்ம இந்த பருப்புலேயே கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்தா ரொம்ப நம்ம வடை தட்ட முடியாமல் போயிடும். ஸோ பாதி அளவுக்கு இந்த பருப்பு எடுத்து இதுக்கு தேவையான உப்பும் போட்டுடலாங்க. இப்போவே போட்டுடலாம். போட்டு தண்ணி இல்லாமல் அப்படியே ட்ரையாகவே அரைக்கணுங்க. அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இது ஒன்று பாதியாக அரைச்சிட்டு நல்லா மைய அரையலை. அது மீதி இருக்கிற பருப்பும் இப்போவே போட்டுடலாங்க. எல்லாம் சேர்ந்து அரைக்கும்போது கூட மைய அரைக்க வேண்டியதில்லை. இன்னும் பொறுன்னு அரைச்சிட்டா போதும். இப்போ பார்த்திங்கன்னா இப்படிதான் அரைக்கணுங்க. ரொம்பவும் மையெல்லாம் அரைக்காமல், இப்போ 1-2 பருப்பு இருந்துட்டாலும் பரவாயில்ல. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தால் போதும். இப்போ இந்த கீரையில் இந்த அரைச்ச இந்த மாவை போட்டுடலாம். அப்புறம் இந்த வெங்காயம், கருவேப்பிலை அப்படியே பிச்சு போட்டுலாங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா குழச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி, எல்லாம் கீரையும் பருப்பும் எல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி கையினால தான் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. ஸ்பூனு கரண்டியெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி அவ்வளோதாங்க. இனி நாம் எண்ணெயில் போட வேண்டியது தாங்க வேலை. இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சுங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடாயிட்ருக்கு. இப்போ நம்ம வடை தட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒன்று பிளாஸ்டிக் கவராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா இப்போ இலையாக இருந்தால் நல்லது. இலை இல்லாதனால இப்போ நான் பிளாஸ்டிக் கவரில் தான் தட்டுறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். வடை ரொம்ப கெட்டியாக இல்லாமல் லேஸாக போடலாங்க. இந்த மாதிரி அட் அ டைமில் ஒரு 2-3 வடை. இது கடாய் சின்னது தான், பெருசு இல்லை. அதனால் 2-3 வடை போட்டுக்கலாம். இதில் மடிஞ்சிடுச்சு. ஓகே, இது போடும்போது கேர்ஃபுல்லாக போடணுங்க. எண்ணெய் மூணு போட்டிருக்கேங்க.
டீ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம், ரொம்ப ஹையாக வேண்டாங்க, இது வேகாது, கொஞ்சம் நிதானமாக வேகணும். ரொம்பவும் கம்மி பண்ணிட்டா வடை எண்ணெய் குடிக்கும், அதனால கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா சத்தான வடை. குழந்தைங்களுக்குலாம், அந்த கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. சாயந்தர நேரத்துக்கு வந்த உடனே பசின்னு வரும்போது இந்த மாதிரி சத்தான ஒரு வடை செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கீரை வடை ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல கிறிஸ்பியான கீரை வடை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியுது, இந்த சவுண்டு கூட கேட்கும். அந்த கிறிஸ்பினஸ் நல்லா மொறுன்னு இருக்கிற இந்த கீரை வடை டீயோட சர்வ் பண்ணியாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டான வடை. நம்ம சாதாரண அந்த மசால் வடையெல்லாம் செய்கிறத விட இந்த மாதிரி கீரை போட்டு இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணி, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.